உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், திமுக இப்போ ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக இப்போது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற பிறகும் கூட அதனுடைய தலைவராக இருந்தவர் தேர்தல்ல தோத்து போயிடுறாங்க. நமக்கெல்லாம் தெரியுது. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இத வச்சு ஒரு எமோஷனலான அரசியலை கையில் எடுக்க துணிந்துள்ளதா திமுக? முதல்வர் ஸ்டாலினே கண்ணீர் சிந்தினார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் விட அவருடைய வலதுகரமாக அந்த தொகுதியில இருந்த சேகர் பாபு அவர் தான் ரொம்ப விக்கி விக்கி அழுதார் அப்படிங்கிறத இதுல பார்த்தோம். நாம சேகர் பாபு நாடகம் போடுறாரா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அந்த தொகுதியில சாதாரணமா ஜெயிச்சுட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை தான் முதல்வருக்கு இருந்திருக்கு, முன்னாள் முதல்வருக்கு இருந்திருக்கு. பட் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நோ டவுட் வி.எஸ். பாபு காரணம். ஆனா கூடவே வேற யாராச்சும் உள்ளடி வேலை பண்ணினாங்களா? தொகுதியினுடைய நிலவரம் என்ன, நிலைமை என்னவா இருந்தது? முதல்வருக்கு இதெல்லாம் தெரியுமா? மு க ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியுமா? யார் அந்த தொகுதிக்கு பொறுப்பா இருந்தாங்க? சேகர் பாபு இருந்தாரா, சபரீசன் இருந்தாரா? இந்த கேள்விகள்லாம் வருமா வராதா? கூடவே எப்படி என்னுடைய கணவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ட்டு துர்கா ஸ்டாலின் வேற அங்க போயிட்டு ஒரு 10-20 பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி இல்லைங்க, நாங்க பல முறை புகார்கள் எல்லாம் அளிச்சிருந்தோம். ஆனா அந்த புகார்கள்லாம் குப்பை தொட்டியில போட்டாங்க, நம்ம எம்எல்ஏ வரைக்கும் அது போகவே இல்லை மேட்ரு அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சேகர் பாபு என்ன பண்ணினார் நான் கேட்கிறேன். இவரு சபரீசன் என்ன பண்ணினார் நான் கேட்கிறேன். ஸ்டாலினுடைய இந்த தோல்விக்கு சேகர் பாபு தான் காரணம் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்ன, அந்த தொகுதியை ஒரு விஐபி தொகுதி, அதாவது ஒரு நட்சத்திர தொகுதி, ஒரு மாடல் தொகுதியா அதை மாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பார்க்கு ரோடெல்லாம் பண்ணினாங்க, நூலகங்கள் கட்டினாங்க. என்ன பிரயோஜனம்? வாழ்வாதாரம் ஆகட்டும், வாழ்க்கை வசதிகள் ஆகட்டும், அது எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அப்படியே இருக்குது. குடிநீருக்கு பிரச்சனை, கழிவுநீர் கால்வாய்க்கு பிரச்சனை, சாலைகளுக்கு பிரச்சனை, மின்சாரத்துக்கு பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. குளத்தூர் முங்கி போயிடும், மழை பெஞ்சுச்சுன்னா முங்கி போயிடும். இவங்க திருப்பி அங்க ஒரு 4000 பெண்கள், 4000 குடும்பங்களுக்கு மனை பட்டா வழங்கலை அப்படின்ட்டு 40 வருஷமா பெண்கள் இருக்கிற இஷ்யூ. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? முதல்வருக்கு தெரியுமா இதெல்லாம்? முன்னாள் முதல்வருக்கு ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? மு க ஸ்டாலின் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். யாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் தெரியுமா? அவருடைய அமைச்சர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அதிகாரிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். எல்லா சைடுல இருந்தும் அவருக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா அவருக்கு உண்மையை யாருமே சொல்லல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்வர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம், முதல்வருக்கு நீங்க புகார்லாம் கொடுக்காதீங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் போட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு அந்த ஸ்கீமுக்கு. அதாவது மாவட்ட செயலாளர்கள், அவங்களுக்கு வட்ட செயலாளர்கள், அவங்க கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் 1-to-1 இன்டர்வியூ பண்றாரு முதல்வர், அதாவது ஸ்டாலின். அதுக்கு மாவட்ட தலைவர்கள்லாம் அவங்களுக்கு கீழே வேலை பண்றவங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க. போகும்போதே அவங்களுடைய மைண்டை கண்டிஷன் பண்ணி வச்சிடுவாங்க. என்ன தெரியுமா? பாரு, தொகுதி பிரச்சனை எல்லாம் முதல்வர்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம், அவருக்கு பிபி வந்துடும், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஒண்ணுமே பேசாத எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. முதல்வருக்கு தெரியுமா அங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது? யாரு கட்சிக்கு உண்மையிலேயே உழைக்கிறான் அப்படிங்கிறது அந்த அடிப்படை புரிதல் கூட முதல்வருக்கு இருக்குல்ல. அதே மாதிரி 3 விதமான சென்டர்ஸ், அதாவது முதல்வருக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியாது, முதல்வர் வரைக்கும் பல விஷயங்கள் போறது இல்ல. குளத்தூர் விஷயம் மட்டும் இல்ல, குளத்தூர் மக்கள் எழுதி கொடுக்குறாங்கல்ல புகார், அந்த புகார் மட்டும் அங்க போகல. மற்ற பல விஷயங்கள் போகல, உளவுத்துறை விஷயங்கள் அவருக்கு போகல,
அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்யறாங்கன்னா அது அவங்களுக்கு போகல. எல்லாமே வந்து இந்த 3-4 IAS அதிகாரிகளுக்குள்ளேயே பரிமாற்றப்பட்டு அங்கேயே 2 விதமான புதிய அதிகார மையங்கள் உருவாக்கப்பட்டன. அதையும் சொல்றேன் உங்களுக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் தான் வந்து அதிகார மையம் வேணும். எப்படி PMO இருக்கோ அதே மாதிரி இங்க சிஎம்ஓக்கு எல்லா விஷயமும் வந்துதான் ஆகணும். அதுதான் நர்வ் சென்டர். ஆனா முக ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது நர்வ் சென்டராக இருக்கல. ஒரு காலி ஆபீஸ். அவர் வருவாரு, அப்படி உட்காருவாரு, ஏதோ 2 சைன் போடுவாரு, போயிடுவாரு. மற்றபடி அண்ணா நகர்ல ஒரு ஆபீஸ், ஒரு அதிகார மையம், நீலாங்கரையில ஒரு அதிகார மையம், இந்த மாதிரி 2 அதிகார மையங்கள் இருந்தன. அவங்களுக்கு தான் எல்லாம் ரிப்போர்ட் போய்கிட்டு இருந்தது. அவங்க நியாயமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எல்லாத்தையுமே முதல்வருடைய காதுக்குள்ள போட்டிருக்கணும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொம்மை மாதிரி தான் நம்ம முதல்வர் இருந்தாரு. அதாவது முக ஸ்டாலின் பொம்மை முதல்வர் மாதிரி தான் இருந்தாரு. இவங்க எல்லாரும் முதல்வருடைய கவனத்திற்கு எதையுமே எடுத்துக்கிட்டு போல. அவர் என்ன நினைச்சாரு? முதல்வர் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, நாம் பொற்கால ஆட்சி கொடுத்திருக்கிறோம், பொன்னாட்சி கொடுத்திருக்கிறோம், காமராஜரை விட நாம் சாதித்து விட்டோம் அப்படின்ட்டு இவர் வந்து கனவுலகளை மிதந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் வெளியில போனான்னா விளம்பரம். இதுல கரும்பு தோட்டத்துல ஷேர் இருக்கிற இடத்துல இறங்கணும்னு சொன்னா அந்த இடத்துல கான்கிரீட் ரோடு போடுறாங்க. நெல் வயல் இறங்கணும்னு சொன்னா அங்க ஒரு கான்கிரீட் ரோடு போடுறாங்க. ஏன் முதல்வர் இயல்பா இருக்க முடியாதா? முதல்வருக்கு உண்மையிலேயே மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது மேடம். அதாவது நீரோண்டு ஒரு மன்னன் இருந்தான். ஊரே நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் அப்பதான் சுடில் வாசிக்கிட்டு இருக்கான். என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா மந்திரிகள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்ல மகாராஜா, எல்லாம் நல்லா இருக்கு. மாதம் மும்மாரி பெய்ததா? மாதம் மும்மாரி பெய்கிறது. ஓகே, நான் அந்த புறத்துக்கு செல்கிறேன் அப்படின்ட்டு அந்த மன்னன் போயிடுவான் பின்னால. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கிறாரு. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். புலனாய்வுத்துறை இருக்கு, சபரிசனுடைய நிறுவனம் இருக்கு, இன்னும் பிரைவேட் ஏஜென்சிஸ் நிறைய இருக்கு. அவங்க யாருமே உங்களுக்கு களத்துல எதிர்ப்பு இருக்குங்கிறத சொல்லலையா? களத்துல இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி, மக்கள் சலிச்சு போயிருக்கிறாங்க, அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. அமைச்சர்கள் சொல்லல, அதிகாரிகள் சொல்லல, உளவுத்துறை சொல்லல, உங்களுடைய நண்பர்கள் சொல்லல, குடும்ப உறுப்பினர்கள் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் சேகர் பாபு என்ன பண்றார் அப்படின்னா, முதல்வர் தோற்பதற்கு முதல் காரணம் சேகர் பாபு. பின்னால நின்றுகிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த குளத்துல உள்ள இந்த மக்களோட அந்த சமாச்சாரங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆனா ஏதாவது எதிர்ப்பு வருது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாரு? பின்கட்டுல போயிடுவாரு, சமயக்கட்டுல போயிடுவாரு. முதல்வருடைய வீட்டுல போய் அவருடைய மனைவியோட பேசி மேட்டரை சரி கட்டிட்டு வருவாரு. கிச்சன் கேபினட் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ராஜா ஒருத்தர் இருக்காரு, ஞாபகம் உங்களுக்கு? இன்னும் இருக்காரு, MP. அவர் தான் வந்து வட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர். அவர் ஒரு முறை மெட்ராஸ்க்கு வராரு. இந்த வட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. சேகர் பாபு என்ன சொன்னார் தெரியுமா? என் ஏரியால நீ வந்து விளையாடாத, உன் ஏரியாவுக்கு போய் விளையாடு. ராஜாவோட ஏரியா தாங்க இது. நீங்க ஒரு MLA, துறைமுகத்துக்கு தான் நீங்க MLA. வட மாவட்டங்களுக்கு நீங்க MLA கிடையாது. வட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் ராஜா. இவர் அப்படி சீண்டினார் அவரை. அதுக்கு முன்னால என்னாச்சு? திமுக காரர்கள்லாம் பொட்டு விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு வராதிங்கப்பா, அதெல்லாம் இந்து மத அடையாளங்கள், கூட்டத்துக்கு வரவங்க இந்த மாதிரி வராதிங்க அப்படின்னாரு. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு? ஏன் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னாரு. அது கரெக்ட், அது நீங்க கேட்டது கரெக்ட். ஏன்னா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர், அந்த மதத்தினுடைய அடையாளத்தை தாராளமா வச்சுட்டு வாங்க. அவங்க 2 பேருக்கு அரசியல் சூழ்நிலையில் எப்படி அவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான முட்டு மோதல் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க பாருங்க. முதல்வருக்கு எதையுமே முதல்வருடைய கவனத்துல கொண்டு போகல, அதுதான் உண்மை. அதனால முதல்வர் சேகர் பாபுவால் ஏமாற்றப்பட்டார், சபரீசனால் ஏமாற்றப்பட்டார், தொகுதி பொறுப்பாளர்களால் ஏமாற்றப்பட்டார், தொகுதியில வேலை பண்ற அதிகாரிகளால் ஏமாற்றப்பட்டார், அவருடைய அதிகாரிகளாலேயே ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் தோத்து போனாரு. இதுக்கு
இது அது மட்டும் இல்ல, பிஎஸ் பாபு பிரமாதமா வேலை பண்ணாரு, அது வேற விஷயம். பிஎஸ் பாபு பத்தி ரொம்ப நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல விரும்பல. ஆனா சேகர் பாபு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கரெக்டா அந்த வட சென்னையில இது வரைக்கும் டிஎம்கே வளர்த்தெடுத்த சின்ன சின்ன தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரையா வந்து அவர் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிட்டே போய்கிட்டு இருந்தாரு. பரந்தாமன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி புரசவாக்கத்துல இருந்து ஒருத்தர் அந்த பக்கம் போட்டது, அவரை தூக்கி திருவொட்டியூர்ல போட்டது, இன்னொருத்தர் தூக்கி திருவிக்கா நகர்ல போட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் போந்து விளையாடி இருக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே சேகர் பாபுவுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது, அதிகாரம் வந்தது அப்படி சொன்னா கிச்சன் கேபினெட்ல சொல்லி இதெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா பின்னால நின்றுகிட்டு இவர் வந்து அழுதுகிட்டு நாடகம் போடுறாரு. இதுதான் உண்மை. தேங்க்யூ. தொடர்ந்து தாவேகா பதவி ஏற்பதை மத்திய அரசு ஆளுநரை வைத்து தடுக்க பார்க்கிறதா? ஆளுநர்ங்கிறது அதுக்குதான் நான் கேட்டேன். ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் வேணும். அதாவது he should be satisfied. He should have a personal satisfaction that yes, this party has a majority representation அப்படின்னு தெரியணும் அவருக்கு. அந்த சமாதானம் அவருக்கு வரலன்னு சொன்னா அவரால அந்த பதவி ஏற்பு பண்ண முடியாது. அவ்வளவுதான் சட்டம் சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, 164 என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. அவ்வளவுதான் சொல்லி இருக்காரு, வேற எதுவுமே கிடையாது. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க வந்து எல்லாருடைய பெயரையும் எழுதி கொடுங்க, உங்களுக்கு ஆதரவாளர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்ட்டு ஆளுநர் கேட்க கூடாது அப்படின்ட்டு சொல்லல. அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும், அரசியல் நிர்ணய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஒரு கிரே ஏரியா தான். இது வந்து ஆளுநர் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு, அவருக்கு சமாதானம் ஆச்சுன்னு சொன்னா அவரை பண்ணுவாரு. அப்படிலாம் சொன்னா இல்லப்பா உனக்கு வந்து சஃபிஷியன்ட் நம்பர் இல்ல, வேற யாரும் வர மாதிரி தெரியல, அதனால நீ மொத்தமா எனக்கு வந்து லிஸ்ட் கொடு அப்படின்னு அவர் கேட்கலாம். கேட்கறதுல தப்பே கிடையாது. திருமாவளவன் தான் இதை கொளுத்தி போடுறாரு. நீங்க கேட்ட கேள்வியை நான் 2வது முறை கேட்க வச்ச காரணமே திருமாவளவன் கொளுத்தி போட்டிருக்காரு. அதை நீங்க கேட்கல. அது திருமாவளவன் வேணும்னே மத்திய அரசு மேல கொளுத்தி போடுறாரு. மத்திய அரசு தான் காரணம் அப்படின்ட்டு. அதாவது இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்க மாட்டாங்களாம், 6 மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லுவாங்களாம். ஆனா வந்து இதை மட்டும் பழிய மட்டும் கவர்னர் மேலேயும் மத்திய அரசு மேலேயும் போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். இவர் வந்து கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் போகல, போனார், ஒரு வேளை ரொம்ப அவசரமாச்சேன்னு சொல்லிட்டு டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டார் அப்படின்னாலும் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, கவர்னர் நீ பண்றது தப்பு அப்படிம்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கவர்னர் பண்றது தப்பா ரைட்டாங்கிறத பத்தி கொஸ்டினே கிடையாது. ஏன்னா கவர்னருடைய ஆக்ஷன் இஸ் நாட் ஜுடிஷியபிள், நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. கவர்னர் அவங்க சொல்லலாம். பொன்முடி விஷயத்துல என்னாச்சு நீங்க சொல்லுங்க. பொன்முடி விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்டவர், ஜெயில போயிட்டு வந்தவர், நான் வந்து 2வது தடவை அவரை நான் வந்து பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் மந்திரியாக அப்படின்னு அவர் சொன்னாரு, ஆர்.என். ரவி. அப்போ உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியாக இருந்த டி.ஒய். சந்திரசூட் என்ன சொன்னார் தெரியுமா? வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்கிறாரு. கவர்னரே ஒரு அரசியல் நிர்ணய சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு பதவி, உன்னோடதும் அதே பதவிதான். நீங்க வந்து அவரை விட மேல், அவர் உங்களை விட சின்னவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கவர்னர் பார்த்து இவ்வளவு கேவலமா கேட்ட தலைமை நீதிபதி நம்ம கிட்ட இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பண்ணலாம்னு சொன்னா நாங்க 142 பிரிவை பயன்படுத்தி நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் ஆர்.என். ரவி வந்து பெருந்தன்மையா சரி போகட்டும் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அது பண்ணி வச்சாரு. அது அவருடைய பெருந்தன்மை. ஒரே ஒரு விஷயம் சார், நாம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி காங்கிரஸ் தாவேகாவை பதவி ஏற்க தடுக்கும் ஆளுநர், அதாவது தமிழக ஆளுநரை எதிர்த்து நாளை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பண்ணட்டுமே, பரவாயில்லையே. இதே காங்கிரஸ் தான் பல மாநிலங்கள்ல இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வரும்போதெல்லாம் அவங்கெல்லாம் தடை பண்ணிருக்கிறாங்க. அதாவது
ஆளுநர் வந்து இதுக்கு டைம் கொடுக்க கூடாது, எடியூரப்பாக்கு டைம் கொடுக்க கூடாது, பட்னாவிஸுக்கும் அஜித் பவாருக்கும் டைம் கொடுக்க கூடாது. பட்னாவிஸும் அஜித் பவாரும் 2022 வந்து முதல்வர் துணை முதல்வர் காலையில 7 மணிக்கு போயிட்டு பண்ணிட்டு வரலையா, கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இரட்டை நிலை, காங்கிரஸ் பார்ட்டியினுடைய இரட்டை நிலை. அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் பத்தி ப்ராப்ளமே கிடையாது, அவங்க எந்த மதிப்பு மரியாதை ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எங்க குளிர் காயணுமோ அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா வந்து குளிர் காயுவாங்க, அவ்வளவுதான். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தாவேக்கா வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது ஆயிட்டு இருக்குது. அதாவது 108 இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நம்ம போய் சேர்ந்தோம்னா 113 இடம். யாராவது ஒரு எம்பி பதவி இப்போ ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு இது ராஜ்யசபாக்கு 3-4 இது காலியாக போகுது இல்லையா, அதுல ஏதாச்சும் ஒரு இடம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ரெண்டாவது என்ன, இந்த 5 எம்பிஸ் வச்சுக்கிட்டு அந்த ஆதரவை கொடுத்து 2 பவர்ஃபுல் போர்ட்போலியோ வாங்கிக்கலாம், அமைச்சரவை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கணக்கு பண்றாங்க. 5 எம்எல்ஏவை கொடுத்து 2 பவர்ஃபுல் போஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. கூடவே அடுத்து வரப்போற இந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வந்து கூட்டா அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2029க்கும் இவங்களுடைய பயணிச்சு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடலாம். 2029 விஜயை வச்சுக்கிட்டு அவங்க தெற்கு மாநிலங்கள் முழுவதும் பிரச்சாரம் பண்ணி 130ல தெற்கு மாநிலங்கள் மொத்தமா 130 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 110 இடங்களை நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. செல்ஃபிஷ்னஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு விஷயமா அவங்களுடைய கண்ணை மறைக்கிறது. அதாவது கான்ஸ்டிடியூஷனலி இது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத கண்ணை மறைக்கிறது இரட்டை வேடம் போடுகிறார்கள். ஆக்சுவலி சொல்ல போனா விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆதரவை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. நான் என்ன காரணம் சொல்றேன், நாளைக்கு விஜய் கொடுத்த அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவது அசாத்தியம், நாட் பாசிபிள். அவருக்கு வந்து மத்திய அரசு கூட இணக்கமாக போகிறதுக்கு தான் அவர் விரும்புவார் விஜய். ஏன்னா அந்த பதவியினுடைய பொறுப்பு, அதனுடைய சுமை இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து விஜயை மெல்ல டவுன் ஆக்கிடும். எல்லோருமே வந்து ஜெயலலிதா மாதிரியோ இல்லைன்னா ஸ்டாலின் மாதிரியோ வந்து எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஜெயலலிதா முறைச்சுக்கிட்டாலும் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்க இங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மு.க. ஸ்டாலின் அதை பண்ணல, தேவையில்லாம முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. தேவையில்லாம தானும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, மத்திய அரசு மேல பழியும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. விஜய் அப்படி பண்ண மாட்டாரு. விஜய் வந்து ரொம்ப நெளிவு சுழிவெல்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப குவிக்கா அவங்களோட அடாப்ட் பண்ணிட்டுருவாரு. அப்போ என்ன ஆகும், நீ வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட ரொம்ப க்ளோஸா போற, பாஜக கூட நீ நட்புறவு பாராட்டுற, நான் வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி ஆதரவை வாபஸ் பெறும். அது காரணம் என்ன, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உதரம் ஆயிருக்கு, சரண் சிங்குக்கு ஆயிருக்கு, பிரதம மந்திரி சரண் சிங்குக்கு ஆயிருக்கு, தேவேகவுடாவுக்கு ஆயிருக்கு, ஐக்கிய குஜராலுக்கு ஆயிருக்கு, சந்திரசேகருக்கு ஆயிருக்கு, விபி சிங்குக்கு ஆயிருக்கு. இவங்க எல்லாருக்கும் அவங்க தான் வந்து ஆட்சியை கலைச்சது. இப்போ நீங்க சொல்லுங்க, காங்கிரஸுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கு? இந்த அடிப்படை அறிவு புரிதல் கூட விஜய் கட்சிக்காரங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறதா என் கேள்வி. சார், அதிமுகவில் தொடர்ந்து நடைபெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமான ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சலசலப்புகளாக இருக்கட்டும், இல்லைன்னா கார் பயணங்களாக இருக்கட்டும், இது வந்து அதிமுக பிளவு அப்படிங்கிற செய்திய சொல்ல வருதா? மேடம், கண்டிப்பா அதிமுக பிளவுபட்டுத்தான் ஆகணும். ஏன்னா இது வந்து இறைவனாலேயே காப்பாற்ற முடியாது அந்த கட்சியை இனிமே. ஏன்னா 10 தோல்வி அப்படின்னுட்டு 11 தோல்வி டேஷ் டேஷ் அப்படின்னு அவர் மாறிட்டாரு அதிமுக தலைவர். அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சசிகலா வேண்டாம், தினகரன் வேண்டாம், ஓ பன்னீர்செல்வம் வேண்டாம், அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம், யார் வேணாலும் போட்டு நான் இருப்பேன் அப்படின்னாரு. செங்கோட்டையன் வேண்டாம். இன்னைக்கு யூ ஆர் அ ரெடியூஸ்டு பர்சன். குன்றிய அதிமுக, குன்றிய தலைவர், ஒரு கவர்ச்சி இல்லாத தலைவர், இளைஞர்களை ஈர்க்க முடியாத ஒரு தலைவர், வயதான தலைவர், தலைமுடி நரைச்ச தலைவர். இதுக்கு மேலும் உங்களுக்கு வந்து இந்த கட்சியை எடுத்து வழிகாட்டி நடத்த முடியாது. அந்த கண்டிஷனுக்கு அவர் போயிருக்கிறாரு, நிஜமா அவர் போயிருக்கிறாரு. இன்னுமே எடப்பாடி பழனிசாமி பின்னால போனா
என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி அப்படின்ட்டு எல்லா எம்எல்ஏக்கும் தெரியும். அதிமுக இப்போ வெற்றி பெற்று வந்த 44 எம்எல்ஏக்களுக்கும் அந்த பயம் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நீங்க விஜய் கூட வாங்க, இல்லைன்னா நாங்க போறோம். கரெக்டு தானே? இன்னொன்னு என்ன, சட்டத்துல இடம் கொடுத்துருக்கு, கட்சி தாவுவதற்கு சட்டத்துல இடம் கொடுத்துருக்கு மேடம். முதல்ல புரிஞ்சுக்குங்க. மாரலி அது கரெக்ட் இல்லாம இருக்கலாம், அதாவது தார்மீக அடிப்படையில் கட்சி தாவல் அப்படிங்கிறது தவறு. ஆனா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு 1/3 தாவறது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? காங்கிரஸ் கட்சியும் அதைத்தானே பல மாநிலங்கள்ல பண்ணிச்சு. இப்போ ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரால பண்ணினாரு, இப்போ ராகவ் சட்டா பண்ணினாரு ராஜ்யசபால. பண்றதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா அவனுக்கு அவன் எதிர்காலம் தான் மேடம் வேணும். நீங்க ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் 4.5 வருஷம் இருந்துட்டீங்க. அதிமுக கருவூலத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, 1000-2000 கோடி ரூபா. எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க இப்போ எம்எல்ஏ, நாளைக்கு நாங்க மினிஸ்டர் ஆகணும். எங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி கூட போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2 மினிஸ்ட்ரி வாங்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதனாலதான் அதிமுக உடைஞ்சுதான் ஆகணும். உடையக்கூடாது அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உயரமான இருக்கையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும். இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் கட்சி உடையாம இருக்கும். இல்லைன்னா கட்சி கண்டிப்பா உடையும். ஏதாவது ஒரு கட்சி உடைஞ்சுதான் மேடம் அடுத்தவங்க வளர முடியும். இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலை விஜய்க்கு. பாவம், இன்னொரு 5% வந்துருதுன்னு சொன்னா அட்டகாசமா போயிருக்கலாம். ஒரு 15 சீட் அதிகமா வந்துருதுன்னு சொன்னா எவனுமே வேண்டாம்னு சொல்லிருப்பாரு அவரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஆகல. அந்த மாதிரி ஒரு சமயத்துல டிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு அவர் சொல்லல. அப்போ இவரே வலுவில் போயிட்டு நான் ஆதரவு தரேன் வாயா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாம். அதைத்தான் சிவி சண்முகம் கேட்கிறாரு. சிவி சண்முகம் பண்றது கரெக்ட். சார், கமிங் பேக் டு விஜய் சார், தாவேகாவிற்கு ஆதரவு தருமா விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்? ஏன்னா இவங்க எக்ஸிட் போலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசினாங்க, திமுகவை குறை சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் தாவேகா லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டம் கூட்டுறேன்னாங்க, திடீர்னு கலைச்சிட்டு திரும்பியும் முன்னாள் முதலமைச்சர் கூட போஸ்ட் கொடுத்துட்டாங்க, அறிக்கை கொடுத்துட்டாங்க. சோ இந்த சூழ்நிலையில திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தாவேகாவிற்கு தங்களுடைய ஆதரவை தருமா? ஏன்னா 5 தான் உங்களுக்கு தேவை. இந்த 2 இடம் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்டம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். இவரு அந்த ஐயுஎம்எல் கட்சிக்காரர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. மேலிடம், அதாவது திமுக மேலிடம் சொன்னா நாங்க அதை பண்ணுவோம். அதே மாதிரிதான் இவரும், அதாவது இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேத்திக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அறிவாலயத்துல. அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, போகாதீங்க, போனா அவ்வளவுதான் மிரட்டி இருக்காங்க. உடனே வெளியில வந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கும். திருமாவளவன் ஏன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து உட்காந்து வச்சிருவாங்க, ஏன் அவன் விஜய் பக்கம் போகாதீங்க அப்படின்ட்டு. விஜய் பக்கம் போகணும்னா திருமாவளவன் அன்னைக்கு போயிருக்கணும், 2.5 வருஷம் முன்னால. ஆதவ அர்ஜுன் அந்த இதுல புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல சொன்னார் இல்லையா, அன்னைக்காவது போயிருக்கணும். இப்போ ஐயோ கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நெஞ்சில அடிச்சுட்டு அழறதுக்கு அழுது பிரயோஜனம் கிடையாது. டெய்லி ஒரு அழுமூஞ்சி வீடியோ தான் போட முடியும் உங்களால. அதுல கூட நீங்க பாருங்க, நேர்மையா நியாயமா பேசுறாரா நீங்க பாருங்க. அவர் பேசுறது எதுவும் புரியறதா நீங்க பாருங்க. காட்டுமன்னார் கோயில நிக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு? தேவையில்லாம நீங்க ஏன் டிஎம்கே கூட்டணியை ரப்சர் பண்ணி விட்டீங்க? டிஎம்கே கூட்டணியை ரப்சர் பண்ணது 2 பேரு, திருமாவளவன் 1, 2வது காங்கிரஸ் கட்சியினர். அதை செல்வ பெருந்தகை தவிர்த்த மற்ற கட்சி காங்கிரஸ் கட்சியினர், அவங்க 2 பேர் தான். காங்கிரஸ் கட்சி ஒரு தாவேகா கிட்ட அந்த ஆதரவு லெட்டர் கொடுக்கும்போது அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஓரல் கண்டிஷன் தான் அது நினைக்கிறேன், ரிட்டன் கண்டிஷன் நான் பார்க்கல. அந்த ஓரல் கண்டிஷன் என்னடா அப்படின்னா, நீங்கள் மற்ற கட்சிகளை அழைக்கும் போது, ஆதரவுக்காக அழைக்கும் போது மதசார்பற்ற கட்சிகளை மட்டுமே அழைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அவங்க. இப்போ மதசார்பற்ற கட்சி யாரு? காங்கிரஸ் மதசார்பற்ற கட்சியா? காங்கிரஸ் முழுக்க முழுக்க முஸ்லீம் கட்சி. இது ஒண்ணு இருக்கட்டும். ஐயுஎம்எல் யாரு?
ஐயுஎம்எல் ஒரு நிமிஷம், ஐயுஎம்எல் யாரு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னுட்டு முஸ்லீம்ங்கிற அந்த மத பெயரையே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி முஸ்லீம் ஹிந்துன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கா? ஜெயின்னு பேர் வச்சுட்டு இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி பாரதியன் தான் வச்சுட்டு இருக்கு, அதாவது இந்தியா அப்படின்னு தான் வச்சுட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து மதவாத கட்சி, ஐயுஎம்எல் கிடையாது, பிஎஃப்ஐ கிடையாது, பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கிடையாது, இப்படிதான் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இதுவும் ஜெல்லாகாது. மூணாவதா நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி இவங்க விஜய் எப்படியும் அவங்க வந்து மத்திய அரசோட இணக்கமாக போகும்போது அது காங்கிரஸுக்கு பிடிக்காது, அவங்க கழட்டி விட்டுடுவாங்க. இன்னும் நீங்க கேட்ட கேள்வி, விடுதலை சிறுத்தைகள், இந்த இஸ்லாமிய கட்சி பிளஸ் அந்த கம்யூனிஸ்டுகள் ரெண்டும் 4 கம்யூனிஸ்டுகள் 4 பேர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள் 4 பேர், இவங்க எல்லோருக்குமே ஆட்சியில பங்கு கிடைக்குமா அப்படின்னு ஆசை. கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த ஆசை கிடையாது, ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு 100% ஆசை. தேவைப்பட்டதுன்னு சொன்னா டிஎம்கே ஏடிஎம்கே நாளைக்கு கூட்டு சேர்ந்துக்குச்சு அப்படின்னா என்னை அவர்கள் முதல்வராக ஆக்கி விடுவார்களா என்று அவர் கனவு காண தொடங்கி விட்டார். எழுதிக்கங்க நீங்க. ஏன்னா இப்ப ஆசிட்டிஸ் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து 44, அவங்களுக்கு 53, 59 எவ்வளவு இருக்கு, 60, மொத்தமாவே உங்களுக்கு 100 தான் இருக்கு. இன்னொரு 18 வேணும், இவங்க எல்லாம் சேர்த்து 18, அப்போ 118 வந்துடும், 120, 123 வரைக்கும் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ பை சான்ஸ் குருட்டாம்போக்குல அந்த குறுக்கு சால் அப்படிம்பாங்களே, அப்படி நம்மளை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் முதல்வர் வேட்பாளராக மாற்றுவார்களா அப்படின்ற ஒரு சப்பு கொட்டிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து பதவி ஆசை, பதவி மோகம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. 30 வருஷமா அவர் வளர்த்து எடுக்காத அந்த கட்சியை இனிமேதான் அவர் வளர்த்து எடுக்க போறாரா சொல்லுங்க. அவருடைய கட்சியை ஒட்டு மொத்தமா 75% விஜய் பக்கம் போயிடுச்சு, விஜய் கொண்டே போயிட்டாரு. இன்னுமே அவங்க திரும்பி வரப்போறது இல்லை. நீங்க அழுமூஞ்சி வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கணும் சார். இது மாதிரி தாவேகா விஜயை வந்து ஆட்சிக்கு அமைக்க முடியாம பண்றது அப்படிங்கிறது வந்து டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி முதல் முறை தடுத்து, 2வது முறை தடுத்து, அப்புறம் ஒரு பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றி பெற்றார். அது மாதிரி தமிழ்நாட்டுல ஆயிடாதா சார்? கண்டிப்பா ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகாதா? கண்டிப்பா ஆகும். அண்ட் விஜய் ஷுட் டூ இட். என்ன கேட்டா நான் ரெக்கமெண்டே பண்றேன், விஜய் நீங்க வந்து இதை எடுக்க வேண்டாம். இவங்க வந்து காங்கிரஸ் உள்ள வரும், விடுதலை சிறுத்தைகள் இன்னும் 2-3 பேர் உள்ள வருவாங்க, ஆட்சி 6 மாசம் கூட நிக்காது. அதுக்கப்புறமா வந்து ஆட்சியை கலைச்சிடுங்க, கலைச்சிட்டு கோ ஃபார் அ ஃப்ரெஷ் மேண்டேட். உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமா உங்க விசில் குஞ்சுங்கெல்லாம் உங்களுக்கு 200 இடத்துல வெற்றி பெற்று கொடுப்பார்கள். கண்டிப்பா அதாகத்தான் போகுது. நீங்க பாருங்க, ஃபியூச்சர் விஜய் மெகா மெஜாரிட்டி வந்துட்டு ஆட்சி அமைப்பார். அவர் நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி என்பது திட்டமிட்டே தான் அரங்கேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதற்கு பொறுப்பு அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து முதலமைச்சரை ஏமாற்றியவர்கள் அவர் கூடவே இருக்கிறாங்க, அவங்க அமைச்சர்களா இருக்காங்க, அவங்க அதிகாரிகளா இருக்காங்க, இது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவியான அப்பாவாக முதலமைச்சர் கடந்து வந்திருக்கிறார் கடந்த காலங்களில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து அதிமுகவின் பிளவு காலத்தின் கட்டாயம், ஒரு கட்சி அழிந்துதான் அடுத்து ஒரு கட்சி வளர வேண்டியது அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு இது பிளவுபடாவிட்டால் வேறொரு கட்சி பெரிதாக வர முடியாது. தன்னுடைய தோல்விகளை தாண்டி வெற்றியை தர வேண்டிய இடத்தில் இருக்கும் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருப்பவர், அவர் உட்கார்ந்திருக்கும் உயரமான சேரில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பெருந்தன்மையோடு நடந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளை இங்கே சால்வ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், காங்கிரசினுடைய கூட்டணியை தாவேகா கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாம். ஏனெனில் காங்கிரஸை ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு இப்போ மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வதில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும் விஜய்க்கு வரும் காலங்களில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், விசிகாவோ கம்யூனிஸ்டோ தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை விஜய் பக்கம் நீட்டினால் நீட்ட மாட்டார்கள். அப்படி விஜய்க்கு தங்களுடைய ஆதரவை நீட்டினால் அடுத்த 6 மாதங்களிலோ அல்லது 1 வருடங்களிலோ கண்டிப்பாக தொல்லையை ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் ஆட்டோமேட்டிக்காக சபை கலைக்கப்படும். இதுதான் நடைபெறும். விஜய் டெஃபினட்டா யூ ஷுட் டேக் அ கால். மின்னொரு எலெக்ஷன் வந்தா உங்களுக்காக உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய ரசிகர்கள்
கண்டிப்பாக 200 பெற்று தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நான் சொன்ன 200 சட்டசபைக்கான 200. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். லாஸ்ட் லைன் பஞ்ச் சூப்பர்.